அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அக்டோபர் 2 என்று சொன்னாலே இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் அது ஒரு தேதி என்பதை விட அது மகாத்மா காந்தியாரினுடைய பிறந்த நாள் என்பது தான் நினைவுக்கு வரும். அண்ணல் காந்தியாரினுடைய கொள்கைகள், அவற்றில் அவர் காட்டிய உறுதி, அப்படி இன்னொரு மனிதரை நீ பார்க்க முடியுமா என்று தான் நமக்கு தோன்றும். அவருடைய மதுவிலக்கு, அவருடைய இயந்திரங்களுக்கு, இயந்திரமயமாவதற்கு எதிரான எதிர்ப்பு, கைவினை தொழில் வளர வேண்டும் போன்றவைகள் நடைமுறைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஏற்றவை அல்ல என்கிற கருத்து ஒரு பக்கத்திலே இருந்தாலும் கூட அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை, அவர் எந்த ஒன்றிலும் அவர் காட்டிய அந்த அர்ப்பணிப்பு, இவைகளை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டாக வேண்டும். இவற்றுக்கெல்லாம் அவருடைய பழைய அனுபவங்கள் பல காரணமாக இருந்திருக்கின்றன. தன்னுடைய சத்திய சோதனை என்னும் தன் வரலாற்று நூலில் பல நிகழ்ச்சிகளை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆப்பிரிக்காவில் அவர் சந்தித்த அந்த அனுபவங்கள், அவருடைய அந்த நிகழ்ச்சிகள் அவருக்கு காலம் முழுவதும் அவரை நேர்மையானவராக மாற்றிக்கொள்வதற்கு உதவி இருக்கிறது. அவர் நேட்டால் துறைமுகத்திலே போய் கப்பலிலே இறங்குகிறார். நேட்டால் துறைமுகம்தான் டர்பன் என்று சொல்லுவார்கள் தென்னாப்பிரிக்காவிலே. அங்கே போய் இறங்குகிற போது கப்பல் வந்து நின்றவுடன் அங்கே இருக்கிறவர்களை வரவேற்பதற்கு வெளியிலிருந்து பெரும் திரளாக வருகிறார்கள். யாரும் வந்து இறங்கும் இந்தியர்களை மதிக்கவில்லை. அதுதான் காந்தியார் சத்திய சோதனையில் எழுதுகிறார். நான் கண்ட முதல் காட்சி, இந்தியர்களை அங்கே யாரும் மதிக்கவில்லை. பொதுவாக பிறகு என்னவாக இருக்கிறது இந்தியர்களின் நிலைமை என்றால், அந்த தென்னாப்பிரிக்கா முழுவதும் இருக்கிற இந்தியர்களை அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் கூலிகள் என்று தான் அழைக்கிறார்கள். எல்லோரும் கூலிகள். ஏனென்றால் தொழிலாளர்களாகத்தான் பலரும் போயிருக்கிறார்கள். சிலரை சாமி என்று அழைக்கிறார்கள். இந்த சாமி என்று அழைக்கிற பழக்கம் எப்படி வந்திருக்கிறது என்றால், இந்தியர்கள் பலரினுடைய பெயர் சாமி என்று முடிகிறது. நாராயணசாமி, குமாரசாமி என்று முடிகிறது. எனவே இந்த சாமிகள் என்றும் அழைக்கிறார்கள். பிறகு சிலர் அவர்களிடத்தில் சாமி என்றால் எஜமான் என்ற பொருள், நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கள் என்றவுடனே அந்த பழக்கத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு கூலி என்று தான் அழைத்திருக்கிறார்கள். அதில் காந்தியார் பாரிஸ்டர் பட்டம் முடித்துவிட்டு நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு வழக்கறிஞராக அங்கே போகிறார். அவரை இவர் ஒரு பெரிய வழக்கறிஞர், அட்வொகேட் என்று பாரிஸ்டர் என்று சொல்லுகிற போது கூட அங்கே இருக்கிறவர்கள் காந்தியாரை எப்படி அழைத்திருக்கிறார்கள்? பாரிஸ்டர் என்றல்ல, கூலி பாரிஸ்டர் என்று அழைத்திருக்கிறார்கள். அந்த கூலி என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை தாண்டி கூலி என்றால் இந்தியன் என்பதாக அங்கே ஆகிவிட்டிருக்கிறது என்பதை காந்தியார் சொல்லுகிறார். அப்போதுதான் இப்படி நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? இன்னொரு தேசத்துக்கு, இன்னொரு நாட்டுக்கு காலனி நாடாக இருப்பதால் தானே எங்கோ இருக்கிற தென்னாப்பிரிக்கா கூட நம்மை மதிக்கவில்லை என்கிற கோபம் காந்தியாருக்குள் எழுகிறது. நான் உயர்வேன் என்பதை தாண்டி என் நாட்டை உயர்த்துவேன், இந்த அடிமை தடையிலே இருந்து விடுவிப்பேன் என்கிற உறுதி அவருக்குள் வந்து சேருகிறது. அவரை கடைசி வரையில் கூலி பாரிஸ்டர் என்று தான் அழைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அவர் வாழ்வில் நிகழ்ந்த இன்னொன்றையும் அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். ஒரு நாள் தொடர் வண்டியில் பயணம் செய்கிறார். அதில் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு இருக்கிறது. வேண்டுமென்றே முதல் வகுப்பு பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு காந்தியார் பயணம் செய்கிறார். பொதுவாக அவர் மிக எளிமையாக இருக்கிறவர். 2ஆம் வகுப்பு கூட அல்ல, 3ஆம் வகுப்பில் மக்களோடு பயணம் செய்கிறவர். ஆனாலும் இந்தியர்களை இவர்கள் மதிக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு இணையாக நாமும் பயணம் செய்ய வேண்டும் என்று, எப்படி ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டாரோ அப்படி காந்தியாரும் அந்த முதல் வகுப்பில் பயணம் செய்கிற போது அந்த பயணச்சீட்டை பரிசோதிக்கிறவர் வந்து, நீ எப்படி இதில் ஏறலாம் என்று கேட்கிறார். நான் பயணச்சீட்டு வைத்திருக்கிறேன், இருந்தாலும் கூட ஆங்கிலேயர்களை தவிர இந்தியர்கள் யாரும் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது என்று சொல்ல, காந்தியார் நான் பயணச்சீட்டு வைத்திருக்கிறேன், இதில் தான் பயணம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்க, காந்தியாரை அப்படியே அடுத்த நிறுத்தம் வருகிற போது அந்த தொடர் வண்டியிலே இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். அதையும் அவர் எழுதியிருக்கிறார். ஒன்றை நாம் நினைத்து பார்க்கலாம். தள்ளி விட்ட போது கீழே விழுந்தவர் வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்து நின்றவர் மகாத்மா காந்தி.